ஆர்.என். ரவி கிளம்பி போகிறார். ஸ்டாலின் அவரை நேராக ஆளுநர் மாளிகையில் போய் பார்த்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பூங்கொத்து கொடுத்து. நான் நடிப்பு பாவம். அவரை மாற்றுறதுக்கு இத்தனை வருஷமாக ஏற்பாடு பண்ணினதே ஸ்டாலின் தான். மசோதாவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். என்னை வந்துக்கிட்டு சான்சலர் வேந்தர் இருந்துட்டு 10 கோடி வாங்கிட்டு துணைவேந்தரை போடுறதுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். அவரை மாற்றுங்கன்னு மத்திய அரசாங்கத்துக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பேசும்போது இங்கே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு பேசினார் கவர்னர். பொன்முடி சட்டசபைக்குள்ள கொடுத்துட்டே வெளில போடான்னார். அவங்களுடைய குடும்ப டிவி சன் டிவி இப்போ கவர்னர் மாற்றம்னு ஒன்று கவர்னர் விட்டு அவர் கவர்னர் சட்டசபையை விட்டு வெளியில் வர்றத ஃபோட்டோவை போட்டு குட் பை அப்படின்னு கேள்வி போட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் போய் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். நல்லா இருப்பாப்பா போயிட்டேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறாரா என்னன்னு தெரியலை. அதனால் வாழ்த்து தெரிவிப்பது நல்லது தான். ஆனால் அவரை கவுத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு போய் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, அதுதான் திராவிட ஸ்டைல் அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். கவர்னர் ரொம்ப கவலையுடன் போகிறார் இங்கேருந்து. பிஜேபி அப்பப்போ இந்த மாதிரி முட்டாள்தனங்களை நிறையா பண்ணுவாங்க. பிஜேபி பண்ணுற முட்டாள்தனத்தில் இதுவும் ஒன்று. அதுவும் எலெக்ஷன் டைமில் ஒரு நல்ல அதிகாரியம் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் நான் அதிகாரியம் பண்ணும்போது அவர் அவமானப்பட்டு இங்கிருந்து போகிறார் ஆர்.என். ரவி அப்படிங்கிறது தான் நம்முடையது. ஒரு நல்ல அதிகாரி அவமானப்பட்டு போகிறது வந்து உங்களுக்கு தான் கேவலம்.